ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் வந்துட்டு கடற்கரைக்கு கிடைக்கணும்னா இப்ப நம்ம சென்னை மெரினா கடற்கரையில இருக்கிறோமா, ஒரு ஈவினிங் வந்து 5 o'clock மேல வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கடா வந்திருக்கோம், நம்ம கோவா வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் வந்து நம்ம மெரினா கடற்கரையில இது வரைக்கும் இருந்தது இல்ல. வேர்ல்ட்லயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சான மெரினா பீச்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். ஸோ மெரினா பீச் வந்து பாத்தீங்கன்னா அதோட மாற்றத்தை இப்ப மாற்றிட்டு இருக்காங்க. 30 ஏக்கரா வந்துட்டு பாத்தீங்கன்னா பரப்பளவு கொண்ட இடத்த வந்துட்டு இப்போ தனியா வந்துட்டு இந்த மாதிரி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. மூங்கில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ஸ்ல இருந்து அந்த பார்க்கும் வந்து இப்ப புதுசா வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் வந்துட்டு கடற்கரைக்கு கிடைக்கணும்னா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கடற்கரையில இருக்கணும் அப்படின்றத கட்டாயமா இருக்குது. அழகா வந்துட்டு ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா மேக் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு குப்பைகள் கூட பார்க்க முடியல. இங்க பாருங்களேன் எவ்வளவு கிளீன் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் நீட்டாவே வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அங்கங்க நிறைய டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு குப்பைகள் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனாவும் நீட்டாவும் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு குப்பைகள் கூட பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் பார்க்க முடியல. டிராக்டர் எல்லாம் வச்சு வந்துட்டு குப்பை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அழகா கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போறாங்க மெயின் ரோட்டுக்கு. நல்ல ஒரு ரிலாக்ஸா இருக்கு. இந்த வெயில்ல வந்துட்டு ஆனா உட்கார முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து 5 o'clock மேல வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸா இருக்கு. நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், கீழே உட்காந்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி மூங்கில் சேர்ஸ்ல வந்து ஃபேமிலியோட உட்காந்து போட்டோ செக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடி வந்துட்டு ஆயிருக்கு அப்படின்னு டிவைட் பண்ணிருக்காங்க. மெரினா ஹெரிடேஜ் காரிடார் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமார் 18.45 கோடி திட்டம் வந்துட்டு சாங்ஷன் ஆயிருக்காம். இதுல என்ன அமைக்கப்பட போகுது அப்படின்னா சைக்கிள் பாதைகள், டிஜிட்டல் தகவல் பலகைகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதைகளும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தோட்டங்கள், இந்த தோட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி திட்டத்துல வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. 10 பார்வை மேடைகள் வந்துட்டு வியூ பண்ண போறாங்க. மாடர்ன் போலீஸ் பூத் ஒன்று வரப்போகுது. இந்த இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கலர்லான லைட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைக்கப்பட போகுது அப்படின்றதும் சொல்லப்படுது. மாற்றுத்திறனாளிக்காக தனியா பாதைகள் வந்துட்டு அங்க அமைக்கப்பட்டிருக்குல்ல, சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலூன் பட்ட மோட்டார்ஸ் வந்துட்டு வீல் சேர்ஸ் மாதிரி அமைக்கப்படுமா. அதுல வந்துட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் உள்ள வந்து அந்த கடற்கரைக்கு வரைக்கும் போயிட்டு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா முடிச்சுட்டே வருது. அந்த ஜூன் எண்டுக்குள்ள 2025 முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இங்க கேட்கும்போது சில பேர் சொல்றாங்க. சுத்தம் மற்றும் பராமரிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 11.64 கோடி வந்துட்டு இந்த திட்டத்துக்கு வந்து சாங்ஷன் ஆயிருக்கான். இந்த மெரினா பீச்ல வந்து 6 பகுதிகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சுத்தம் செய்யறதுக்காக டிராக்டர் எல்லாம் வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா குப்பைகள் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. எங்கடா வந்திருக்கோம், நம்ம கோவா வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் மெரினாக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் வந்து நம்ம மெரினா கடற்கரையில இது வரைக்கும் இருந்தது இல்ல. சோ புதுசா அமைக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கு. இதை என்ஜாய் பண்ணணும் மக்கள். இதை வந்துட்டு நாசப்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைம்ஸ்ல இன்னும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ மார்னிங்ல வாக்கிங் வரவங்களுக்கும் நல்ல ஒரு பிளசன்டான ஒரு பிளேஸாகவும் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவர்ஸ் எல்லாம் வந்துட்டு மூங்கில் அளவே வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ஸ்ல வந்துட்டு மூங்கில தான் செய்யப்பட்டிருக்காங்க. இங்க நிறைய வந்துட்டு மூங்கில் மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா அதெல்லாம் வார்னிஷ் பண்ணி அழகா கட் பண்ணிட்டு அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகா கட் பண்ற நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு ஹையர் பண்ணிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூங்கில் மரங்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதுலதான் வந்துட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி செஞ்சு இங்க அழகா கொண்டு வந்துட்டு அளவு பார்த்து செஞ்சு ஸ்க்ரூ பண்றாங்க. ஃபுல்லா காத்தடிச்சா கூட நல்லா கீழே விழாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிருக்காங்க. மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் கொடையில வந்துட்டு பனை ஓலை அதை காய வச்சுதான் மேல வந்துட்டு ஷெல்டர் மாதிரி அழகா செஞ்சிருக்காங்க. இந்த மெரினா கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்த நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்னோவேட்டிவாவும் இருந்துச்சு. இந்த ப்ளூ ஃபிளாக் ஓஷன் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க நம்ம மெரினா கடற்கரைக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமாவே இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் மெரினா கடற்கரையை ஒரு வாட்டியாச்சும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க மெரினா கடற்கரைக்கு வந்து இதெல்லாம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.